நம் நாட்டில் பாம்பை வணங்கும் ஒரு பழக்கம் காணப்படுகிறது. இந்த பாம்பு வணக்கம் எப்படி தோன்றியது? நாக பாம்பிற்காகவே ஒரு கோயில் கட்டி நாகத்தை வழிபடும் ஊர் தான் நாகர்கோவில் ஆகும். இந்த மாதிரி நாக தெய்வங்களை வணங்கும் வழக்கமானது கேரளாவில் அதிகம் காணப்படுகிறது. ஒவ்வொரு பரம்பிலும் கூட நாக தெய்வத்தை வழிபடும் ஒரு வழக்கம் காணப்படுகிறது. மலையாளியுடைய வீட்டில் சிவபெருமானுடைய கழுத்தில் என்ன பாம்பு இருக்கிறது? நாகப்பாம்பா, நல்ல பாம்பா? ஏன் அந்த சிவபெருமான் அந்த நாகப்பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டுள்ளார்? ஈடன் கார்டனில் அந்த பாம்பானது சைத்தான் என்று சொல்லப்படுகிறது. நாம் பாம்பை வணங்குகிறோம் பொதுவாக கிழக்கு கிழக்கு ஆசிய மக்கள், இந்திய மக்கள். ஆனா மேலை நாடுகளில் பாம்பானது சைத்தானாக கருதப்படுகிறது. அந்த பாம்பானது ஏவாளை ஆசையை தூண்டி அந்த ஆப்பிளை சாப்பிட சொல்கிறது. புத்தருடைய சில சிலைகளில் புத்தரை காப்பது போல ஒரு படம் எடுத்து ஆடும் பாம்பு காணப்படும். சில பாம்புகளுக்கு 5 தலை காணப்படும், சில பாம்புகளுக்கு 9 தலை காணப்படும், 7 தலை கொண்ட பாம்பு கூட பார்க்கலாம். பாம்பு பால் குடிக்குமா என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை நம் நாட்டில் காணப்படுகிறது. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே என்ற பாட்டில் திருநாவுக்கரசர் பாம்பு கடித்த பையனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். பாம்பை மீண்டும் அழைத்து அந்த விஷத்தை எடுத்து விடுகிறார். அதனால் பையன் உயிர் பெறுகிறான். இது ஒரு திருநாவுக்கரசனுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாக, நிகழ்வாக கருதப்படுகிறது. அது படமாகவும் திரைப்படமாகவும் நாம் காணலாம். சமுத்திரமந்தன் என்ற கதை பேரிலேயே அது ஆரிய பெயராக காணப்படுகிறது. ஆனால் ஆரியர்களுக்கும் சமுத்திரமந்தன் கதைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமிழர்களுடைய கதையை திரித்துக் கொண்டு தங்களுடையதாக்கிக் கொள்வதுவே வழக்கமாக கொண்டுள்ளார் ஆரியர்கள். தமிழர்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை, பழக்க வழக்கங்களை, பண்பாட்டு விஷயங்களை எல்லாம் தங்களுடையதாக மாற்றி எழுதி கொள்ளும், நூலாக எழுதி கொள்ளும் மனிதர்கள் தான் இந்த ஆரிய வர்க்கத்தினர். இந்த பாம்பை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மை சொல்ல போனால் பாம்பை பற்றி மேலை நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதைத்தான் ஒரு உளவியல் நிபுணர் பாம்பை பற்றி எனக்கு இன்றும் ஒன்றும் புரியவில்லை என்று கூறுகிறார் ஜெர்மானிய உளவியல் நிபுணர் கார்ல் யூங். இவருடைய கோட்பாடுகள் எல்லாம் மிகவும் பாராட்டத்தக்க அளவில் காணப்படும். ஃப்ராய்டுக்கு நிகராக கருதப்பட்டவர் கார்ல் கஸ்டோவ் யூங். ஆக பாம்பு என்றால் என்ன? நாகப்பாம்பா, நல்ல பாம்பா, சாரை பாம்பா, தண்ணி பாம்பா? ஒரு பெரிய விடயமாகும். வரும் காணொளியில் இந்த சமுத்திரமந்தன் கதையை பற்றி நாம் காணலாம்.